தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் களம் பரபரப்படைகிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. பெசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் நடந்த சில விஷயங்கள் சம்பந்தமான தகவல்கள் இப்போ ஊடகங்களில் கசிஞ்சிருக்கு. இதை தவிர வாக்களிக்க இருக்கிற வாக்காளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட்டிருக்கு. போலீஸ் மா அதிபரோட நியமனம் சம்பந்தமான விஷயமும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இந்த நாட்கள் ஏற்படுத்தி இருக்கு. போலீஸ் மா அதிபர் இல்லாமல் தேர்தல் எப்படி நடத்த முடியும் என்ற மாதிரியான விஷயங்கள் கூட பேசப்பட்டு வருது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இலங்கையினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை பற்றின பல தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் 4 பேர் தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுயாதீனமான ஒரு வேட்பாளராக களமிறங்க இருக்கிறதா இன்றைக்கு முதல் தடவையாக பகிரங்கமாக அறிவிச்சிருந்தார். நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற சில அபிவிருத்தி நடவடிக்கைகள் சம்பந்தமான சில விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்திருக்கிறார். கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒண்டா சேர்ந்து இளம் சமுதாயத்துக்கான ஒரு நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற மாதிரியான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனக்கு மக்களுடைய ஆதரவு பெரும்பாலும் இருக்கின்ற மாதிரியான சில கருத்துக்களையும் கூட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதுவரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட 4 பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாங்க. முதலாவது நான் சொன்னது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அடுத்தது சரத் கீர்த்தி ரத்ன என்று சொல்லப்படுற ஒரு வேட்பாளர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாரு. ஓஷல ஹீரத் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. ஏஎஸ்பி லியனகியும் இந்த தேர்தலுக்கு கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார். இந்த மாதிரியான சில வேட்பாளர்கள் இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறாங்கன்ற தகவல் வெளியாகி இருக்கு. இதே நேரம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறத வரவேற்கிறதா அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஒரு சுயாதீனமான நியாயமான தேர்தல் நடத்தப்படணும் என்ற மாதிரியான கருத்தையும் கூட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு பின்புலத்தில் வாக்களிக்க இருக்கிறவர்களுக்கு இல்லாட்டி வாக்காளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைக்கு வெளியிட்டிருந்தது. வேற பிரதேசங்களுக்கு வேலை காரணமாகவோ இல்லாட்டி வேற தேவைகளுக்காகவோ போறவர்கள் தங்களுடைய பிரதேசத்தில் வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகமா இருந்தா, அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் தங்கள்கிட்ட இருக்குமா இருந்தா வேறொரு இடத்துல வாக்களிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. தேர்தல் சட்டத்துக்கு அமைய இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விஷயமும் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சிட்ட ஒரு படிவத்தை ஒரு ஃபார்மை பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி இந்த ஆகஸ்ட் 1 முதல்ல அந்த படிவம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒப்படைக்கப்படணும் என்ற விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படிவத்தை நிரப்புற நேரத்தில் தேசிய அடையாள அட்டை இலக்கம், கிராம சேவகரினுடைய உறுதிப்படுத்தல் எல்லாமே உள்ளடக்கப்பட்டு அந்த படிவம் நிரப்பப்படணும். அப்படியா இருந்தால் வேறொரு இடத்துல வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியும் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கு. சிறை கைதிகளுக்கான வாக்களிக்கிற உரிமையை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கும் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான கருத்துக்களும் வெளியாகி இருக்கு. குறிப்பாக சிறை கைதிகளை பாதுகாக்கிறதுக்கான அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தது. சிறை கைதிகள் என்று சொல்ற நேரத்தில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளிகளால் நிரூபிக்கப்படாத சந்தேக நபர்களும் இருக்கிறாங்க, குற்றவாளிகளால் நிரூபிக்கப்பட்டவர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தேக நபர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான உரிமை ஏற்படுத்தி கொடுக்கப்படணும் என்று சொல்லப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் உறுப்பினர்களுக்கும் ஒரு அறிவிப்பு உச்ச நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமா விளக்கம் அளிக்கணும் என்ற விஷயத்தை உச்ச நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு சொல்லியிருக்கு என்ற தகவலும் இப்போ வெளியாகி இருக்கு. அடுத்த விஷயம் போலீஸ் மா அதிபர் பதவி நியமனம் சம்பந்தமானது. போலீஸ் மா அதிபர் இல்லாம ஒரு தேர்தலை நடத்த முடியுமா என்ற மாதிரியான கருத்துக்கள் கூட கேள்விகள் கூட இந்த நாட்களில் பலராலையும் எழுப்பப்படுது. ஒரு போலீஸ் மா அதிபர் இல்லாம சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையின் கீழே இலங்கையில் தேர்தலை நடத்த முடியும், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய முன்னாள் தலைவர் பிரதீபா மகாநாமகேவா சொல்லி இருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. தேர்தல்கள் ஆணைக்குழுவும் இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தது. போலீஸ் மா அதிபர் பதவி வெற்றிடமா இருந்தாலும் நியமிக்கப்பட்டாலும் நியமிக்கப்படாட்டியும் ஒரு சுயாதீனமான தேர்தலை எங்களால் நடத்த முடியும் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழுவும் கூட இதுக்கு முதல்ல சொல்லியிருந்தது. அப்ப இந்த பிரச்சனை
தேர்தலில் தாக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும். எப்படியா இருந்தாலும் இன்றைக்கு நடந்த அரசியலமைப்பு பேரவையினுடைய கூட்டம், சபாநாயகர் தலைமையில் அரசியலமைப்பு பேரவையினுடைய கூட்டம் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது. இதில் போலீஸ் அதிபர் விஷயம் சம்பந்தமாகவும் காரசாரமான விவாதம் எதிர்க்கட்சிகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலேயும் சபாநாயகருக்கு இடையிலேயும் நடந்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. சபாநாயகர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், அரசியலமைப்புக்கு அமையதான் நான் செயற்பட்டிருக்கிறேன், இந்த போலீஸ் அதிபர் பதவி வெற்றிடமா இருக்கிறது சம்பந்தமான பிரச்சனையை என்னாலேயோ ஜனாதிபதியாலேயோ தீர்க்க முடியாது, உச்ச நீதிமன்றத்தால தான் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டியிருக்கு என்ற மாதிரியான கருத்தை தான் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இப்போ மொட்டு கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் இதுவரைக்கும் தெரியாது. அந்த தீர்மானம் 29ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை கட்சியினுடைய அரசியல் குழு கூடி உயர்மட்டம் கூடி மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தங்களுடைய வேட்பாளரை தீர்மானிக்கும் என்ற விஷயத்தை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவிச்சிருக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் கடைசி தீர்மானத்தை எடுக்கிறதுக்கான பொறுப்பு முன்னாள் ஜனாதிபதி இல்லாட்டி கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சோட கைகளில் தான் இருக்கு என்ற மாதிரியான தகவல்களும் இப்போ வெளியாகி இருக்கு. மொட்டு கட்சி எப்படியான தீர்மானத்தை எடுக்கும் என்றதை பற்றின எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் தெரியாது. மொட்டு கட்சியினுடைய சில முக்கியஸ்தர்கள் ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கிறாங்க. ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கொடுக்கிறதுன்றது, இன்னும் ஒன்று ஒரு சுயாதீனமான வேட்பாளரை களமிறக்கிறதுன்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவை கோரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கணும் என்று சொல்லி ரெண்டு முக்கியமான அரசியல்வாதிகள் மஹிந்த ராஜபக்சவை தனியை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய வலது கையா பார்க்கப்பட்ட சாகல ரத்நாயக்கவும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தும் விஜயராம இல்லத்துல மஹிந்த ராஜபக்சவை தனியை சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தேவைன்ற கோரிக்கையை இந்த ரெண்டு பேரும் முன் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவங்களுக்கு சொல்லியிருக்கிற பதில், எங்களுடைய அரசியல் குழு கூட்டம் திங்கட்கிழமை நடத்தப்பட இருக்கு, அதுக்கு பிறகுதான் என்னுடைய தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என்ற மாதிரியான விஷயத்தை மஹிந்த ராஜபக்ச இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி அனுப்பி இருக்கிறாரு. இதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனோட ஸ்தாபக தலைவர் பெசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில மிக முக்கியமான ஒரு சந்திப்பு திரும்பவும் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பும் இதுக்கு முதல்ல நடந்த பேச்சுவார்த்தைகள் மாதிரி தோல்வியில முடிவடைஞ்சிருக்கு. எந்த விதமான இறுதி தீர்மானமும் எடுக்கப்படாத நிலையில தான் இந்த சந்திப்பும் முடிவுக்கு வந்திருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கு. பெசில் ராஜபக்ச சில நிபந்தனைகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முன் வச்சிருக்கிறதாவும் சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி சில நிபந்தனைகளை முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கொடுக்கப்பட இருக்கிற இடம் இதுதான் என்று சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உள்ளூராட்சி மன்றத்தில் 30% மாகாண சபைகளில் 35%, பாராளுமன்றத்தில் 40% கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை ரணில் விக்ரமசிங்க பெசில் ராஜபக்சவுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பெசில் ராஜபக்ச அதுக்கு கேட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, உள்ளூராட்சி மன்றத்தில் 90%, பாராளுமன்றத்தில் 70% எங்களுக்கு கொடுக்கப்படணும், அப்படியா இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவை உங்களுக்கு நாங்க தருவோம் என்ற விஷயத்தை பெசில் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு சொல்லியிருக்கிறாரு. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாம இருக்கு ஒரு பக்கம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாம இருக்கு இன்னும் ஒரு பக்கம், பாராளுமன்ற தேர்தல் எப்ப நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதுக்கு முதல்ல பெசில் ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் எப்படியான ஒரு பங்கீடு நடத்தப்படும் என்றது சம்பந்தமான பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது உண்மையிலேயே வேடிக்கைக்கு உரிய ஒரு விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதே நேரம் தமிழ் பகுதிகள் சொல்லி பார்க்குற நேரத்தில் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்கிறதுக்கான உடன்படிக்கை ஏற்கனவே கைச்சாத்திடப்பட்டிருந்தது. எப்படியா இருந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சி இதுல பங்கு கொள்ளாது என்ற விஷயம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. களமிறங்குற தென்னிலங்கையை சேர்ந்த மிக பிரதானமான வேட்பாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற விஷயத்தை எம்.ஏ. சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. வரப்போற நாட்கள் இன்னும் அதிகமான பரபரப்பு ஏற்படுற நாட்களா இருக்கும். என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.